நம் மத்தியில் வந்திருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள், நான் இந்தியன், நான் தமிழன், அதனால் நான் தமிழில் தான் பேசுவேன். ஸோ வந்திருக்கிற தமிழ் மக்கள், வந்திருக்கிற இந்தியர்கள், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நான் வந்திருக்கிற நோக்கமானது கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை காண மட்டுமல்ல, இந்த கிறிஸ்மஸ் எதற்காக கொண்டாடுகிறோம் என்ற காரியத்தை நாம் பார்க்கும்படி நாங்கள் இன்றைக்கி அறிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம். ஸோ வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இங்கே அநேக தமிழங்க உட்காந்துருக்கீங்க. நான் பேசும்போது நீங்கள் அங்கேருந்து கையை உயர்த்தலாம். எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் பெருநாள் கிறிஸ்தவங்களுக்குன்னு? அங்கே உட்காந்துருக்க நீங்கள் கை தூக்குங்க போங்க. ஆமாவா இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கிறிஸ்தவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியலையா? சரி, பரவாயில்ல. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா பதில் இருக்குது, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்று நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு காரியம் உங்கள் மத்தியில் சொல்ல வரேன். சரி, முன்ன கூட உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்தவங்களுக்கு தானே? இல்லை. ஓ, சரியான பதில் இவங்க வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கைகளை தட்டுங்க. இவங்க சரியான ஒரு பதில் வச்சுருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவருக்கு அல்ல என்று சொன்னாங்க. ஓகே, அதுக்கு நான் பைபிள்லேருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பைபிளில் என்ன சொல்லுது? இயேசு இந்த உலகத்துக்கு, இயேசு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசு யார் என்று சுருக்கமாக சொல்லி உங்கள் மத்தியிலேருந்து நான் கடந்து போக விரும்புகிறேன். இயேசுவை குறித்து வேதாகமம் பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்மஸ் என்றால் இயேசு பிறந்த ஒரு நாள். இயேசு பிறந்த நாள் தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம். இது இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக 700 ஆண்டுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு இந்த வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டவரா? இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்காக இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. இயேசு யார் என்று நீங்கள் கேட்டால், கடவுள் இயேசு என்ற ரூபத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார். கடவுள் பிறந்தாருங்க. இந்த கிறிஸ்மஸ் என்றால் கடவுள் பிறந்த நாள். இந்த உலகத்தில், இந்த உலகத்தை படைத்த இறைவன், உங்களை என்னை படைத்த இறைவன் நம்மை சந்திக்க, நமக்கு உதவி செய்ய, நமக்கு சந்தோஷத்தை தரும்படி இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தாராம். அவர் வெள்ளைக்காரனாக வரல, அவர் வெள்ளைத்தோளில் வரல, அவர் கருப்பு தோல்லையும் வரல. அவர் ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் எல்லாருக்காக பிறந்தார் என்று வேதம் சொல்லுதுங்க. இந்த இயேசு கிறிஸ்து கடவுளால் அனுப்பப்பட்ட, உங்கள் அனைவருக்கும் எனக்கும் சரி அனுப்பப்பட்ட ஒரு பெரிதான பரிசாம். இயேசு உங்களுக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார். இயேசு என்ற அர்த்தம் என்ன? வேதத்திலே பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும் இயேசு எப்படி இயேசு பிறந்தார் என்று உங்களுக்கு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கன்னி பெண் மரியா, இங்கே அநேக தாய்மார்கள் இருக்கீங்க. கன்னி பெண் மரியா, அவளுக்கு சுமாராக ஒரு 14 வயசு தான் இருக்கும். அவள் திருமணம் செய்யாமல், அதாவது ஜோசப் என்ற ஒரு மனிதனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் ராத்திரி தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த கன்னி பெண் இடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். வானத்திலிருந்து இறங்கி என்ன சொன்னார்? வேதம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர்தாமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். அப்போ அந்த தேவதூதன் கன்னி பெண் மரியா இடத்தில் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு கர்ப்பவதியாவாய். அப்போ அவள் கேட்குறா, நான் ஒன்றும் புருஷன் அறியலையே, நான் எப்படி கர்ப்பவதியாக முடியும்? அதுக்கு தேவதூதன், வானத்திலிருந்து இறங்கி தேவதூதன் அந்த மரியாவை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், உன் வயிற்றில் உருவாக போகிற குழந்தை தேவகுமாரன், ஆண்டவர் உன் வயிற்றில் உருவாகிறான்னு சொன்னான்.
அப்போ மரியா கேட்டால் அது எப்படி ஆகும், அது நிச்சயமாக முடியாத. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவதூதன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி, உன் வயிற்றில் பிறக்க போகிற பிள்ளை அவர் தேவகுமாரன், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இயேசு என்ற அர்த்தம் என்னவென்றால், தமது ஜனங்களை பாவத்திலிருந்து விலக்கி ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து விலக்கி ரட்சிக்கிறவர். அப்படி என்றால் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால், இயேசு ஒருவர் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டவர். இயேசு இல்லாமல் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. இயேசு இல்லாமல் என் பாவம் மன்னிக்கப்படாது. இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் உங்கள் பாவம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட. இந்த பாவத்தை மன்னிக்க தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அதான் பைபிள் சொல்கிறது, இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த அர்த்தம் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க. ஸோ அன்பான தேவ ஜனங்களை, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் வருகைக்கு மிக நன்றி. நீங்கள் வந்தது சரியான இடத்துல வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று சொல்கிறேன். நல்ல செய்தி. எவ்வளோ கெட்ட செய்தி கேட்குறோம். காலையில் ஏஞ்சா கெட்ட செய்தி, இவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான், இவன் கொலை பண்ணிட்டான், இந்த பிள்ளை காணா போச்சு, அப்படி இப்படி எல்லாம் கெட்ட செய்தி. இந்த உலகத்தில் அங்கே பூகம்பம், அங்கே வெள்ளம், கெட்ட செய்தி. உலகம் முழுதும் கெட்ட செய்தி. ஏன் தெரியுமாங்க? பாவம், மனிதனுடைய பாவம், மனிதனுடைய அக்கிரமம், மனிதனுடைய தீமை. மனிதன் அநேக தீமைகளை செய்தனால் அந்த உலகத்தை கெடுத்து விட்டான். பாவம் தான் அந்த உலகத்தை கெடுத்துருச்சு. இந்த பாவம் செய்கிற மனிதனை ஆண்டவரை காப்பாற்ற அந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ அன்பான வந்திருக்க தமிழ் மக்களே, இன்றைக்கு நான் உங்கள் இடத்துல சொல்கிறேன், இயேசு உங்களுக்காக பிறந்தார். தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இயேசு கிறிஸ்தவங்களுக்கு தான் பிறந்தார்னு. இயேசு பிறக்கும் போது கிறிஸ்தவங்க இல்லை. இயேசு பெத்லஹேம் என்ற ஊரில் பிறந்தார். யாருக்காக பிறந்தார் என்றால் பைபிள் சொல்ற நமக்காக பிறந்தாராம். உங்களுக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார். எதுக்காக? நம் பாவம் மன்னிக்கப்பட. இன்றைக்கு கடைசியாக நான் அந்த இடத்துக்கு போகாத முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 10 சொல்கிறார், நான் தான் வாசல், நான் தான் வாசல், என் வழியாய் வருகிறவன் மோட்சம் போவான். நான் தான் வாசல், என் வழியாய் போகிறவன் அவன் நித்திய ஜீவனை பெறுவான். அப்படின்னால் மறுவாழ்வு, புது வாழ்வு பெறுவானா. இன்றைக்கு உங்களுக்கு மறுவாழ்வு இருக்கா? இன்றைக்கு உங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கா? இன்றைக்கு நீங்கள் மோட்சம் போகிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இன்றைக்கு நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் மறிக்க தான் போகிறோம். எங்கே போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், நான் தான் வழி. எனக்குள்ளே என் மூலமாக பிரவேசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் காப்பாற்றப்படுவான். இன்றைக்கி நான் காப்பாற்றப்பட்டேங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க. அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால என் உள்ளத்தில் சமாதானம், என் உள்ளத்தில் பாவம் என்னை விட்டு போனது. இங்கே வந்திருக்கிறீங்க. ஒரு சின்ன சாட்சினாச்சும் சொல்லிடுறேன். எங்கள் அம்மா ஒரு பெரிய குடிகாரங்க, 20 வருஷமாக குடித்தவங்க. யாருமே அவங்கள காப்பாற்ற முடியல. இந்த இயேசுநாதர் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றினாங்க. ஒரு தடவை எங்கள் அம்மா விஷம் குடித்தாங்க. இந்த காஜாங் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இந்த கிறிஸ்தவங்க தான் எங்கள் இடத்துல இயேசு பற்றி சொன்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணினோம். எங்கள் அம்மாவை ஆண்டவரை காப்பாற்றினார். அவங்க சேர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க மாதிரி வந்தாங்க. சினத்தை அவங்களுக்கு விலங்குல என்ன தான் பேசுகிறாங்கன்னு. திரும்ப சேர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்க. திரும்ப அவங்க ஒரு தடவை அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அவங்க மனம் பாதிக்கப்பட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் அனுப்புனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மாறாதவர். மனம் இறங்கி என் தாயை மீண்டும் விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு அவங்க சுகம் பட்டு விடுதலை பட்டு 20 வருஷமாக குடியில் இருந்தவங்களை ஆண்டவர் ஒரு நாள் அவங்க குடிக்க போகும்போது கடையில் பேசினார். இயேசு அந்த குடி கடையில் பேசினார், மகளே இந்த தீமையை செய்யாதென்று. அன்றைக்கு எங்கள் அம்மா இயேசுவை குரலை கேட்டாங்க, குடி பழக்கத்தை விட்டாங்க. 20 வருஷமாக குடித்தவங்களை என் இயேசு கிறிஸ்து ரட்சித்தார். இதுதான் அர்த்தம். இயேசு என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். இன்றைக்கி எத்தனை தமிழவங்க குடிக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசு வேணும். இன்னைக்கு எத்தனை தமிழவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இயேசு வேணும். இன்றைக்கி எத்தனை குடும்பம் உடஞ்சிருக்கு, அவங்களுக்கு இயேசு வேணும். இன்றைக்கி எத்தனை குடும்பம் கண்ணீர் வடிக்குது, அவங்களுக்கு இயேசு வேணும். நான் கண்ணீர் வடித்தேன். சிறு வயதில் 15 வயசுலேருந்து கண்ணீர் வடித்தேன். நான் கஷ்டப்பட்டேன், துன்பத்தில் இருந்தேன். இயேசு என்னை தேடி வந்தார். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். அதுதாங்க அந்த நல்ல செய்தி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இயேசு மதத்தை உண்டாக்க வரவில்லை, இயேசு கடவுளோட உறவை உண்டாக்கினார். உங்கள் உள்ளத்தில் வரும்படி இயேசு காத்திருக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, வந்திருக்கிற தமிழ் மக்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இங்கே வந்திருக்கிற தமிழுங்க நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்,
நீங்கள் நல்ல நீண்ட ஆயுசாக இருக்கணும், உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக தான் இயேசு வந்தார். இந்த இயேசுவை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்க நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்து முடிக்கிறேன். தமிழ் மக்கள் நீங்கள் மட்டும் எழுச்சி இல்லைங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்களா? நான் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண போகிறேன். உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? உங்களுக்கு சமாதானம் இருக்கா? உங்களுக்கு விடுதலை வேணுமா? நான் உங்களுக்கு முன்பதாக சும்மா நிற்கலை, அடிபட்டு நொறுக்கப்பட்டு வாழ்க்கையில் வேதனைப்பட்டு உங்கள் முன்பதாக நிற்கிறேன். அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். அதுதான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் கண்களை மூடிங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் இது எழுந்து நிற்கிற அந்த அன்பான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு நீ வந்தீர். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.